ஸோட அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து குறைவாக வந்து இருக்கு. பார்க்கும்போது இருக்கும் 30 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து இதை கொடுக்குறேன் அப்படின்னு பையனுக்கு பயங்கரம் சந்தோஷம் ஆயிடுச்சு. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ தான் வந்து இருக்கு. உங்களுக்கு யங் ஜெனரேஷனுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுற ஹேபிட் கொண்டு வரணும் அப்படின்னு தான் எங்களுடைய இலக்கை நாங்கள் வந்து வச்சிருக்கோம். ஹலோ இசெக்டிவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அன்னை ஐஸ்வர்யம் ஷிட்ஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம கம்பெனியோட ஓனர் சார் செந்தில்குமரன் சார் இருக்கார். அவர்கிட்ட நம்ம பற்றி பேசுவோம். வெல்கம் சார். வணக்கம், என்னுடைய பேர் செந்தில்குமார். அன்னை ஐஸ்வர்யம் ஷிட்ஸ் பிரைவேட் லிமிட்டோட மேனேஜிங் டைரக்டராக வந்திருக்கேன். சார், உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆர்ஜின் ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது சார். எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 91 காலேஜ் வந்து நான் முடித்தேன் நான். தென் அதுக்கப்புறம் ஒரு வேறு சில பிஸ்னஸ் வந்து பண்ணோம். பட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்கனால அதை கண்டினியூ வந்து பண்ண முடியல. அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வேவ் பிரிட்ஜ் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈரோடு வேவ் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு அந்த வேவ் பிரிட்ஜில் வந்து நிறைய பேர் அந்த லோன் மாதிரி வந்து வாங்குவாங்க. ஸோ லாரி வந்தது அப்படின்னா ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க. ஏன் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஃபினான்ஸ் மாதிரி பண்ணால் என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த சிட் ஃபண்ட் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல ஆரம்பத்தில் வந்து நிறையா சேலஞ்சஸ் வந்து இருந்தது. ஸோ ஆல்வேஸ் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ஓவர் கம் த சேலஞ்சஸ் தான் வந்து சுவராசியமான ஒரு விஷயம். அது மாதிரி நிறையா சேலஞ்சஸ் வந்து க்ராஸ் பண்ணி வேறு சில கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இருந்தோம். ஸோ 2011 டிசம்பர் மாதம் வந்து அன்னை ஐஸ்வர்யம் ஷிட்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி இந்த கம்பெனியை வந்து ஃப்ளோட் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 15 வருஷமாக அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஃபினான்சியல் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இருக்குது. கம்பெனியோட மிஷன், விஷன் அண்ட் வேல்யூஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கம்பெனியோட விஷன் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து 100 crore கம்பெனியாக வந்து கொண்டு வரோம்னு சொல்லிட்டு எங்களுடைய விஷன். தட் இஸ் ஒரு 1000 customers 100 crores அப்படிங்கிறது எங்களுடைய விஷன். மிஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வந்து அதாவது இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு இந்த ஃபினான்சியல் டிசிப்ளின் கொடுத்து இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ தான் வந்து இருக்குது உங்களுக்கு. அதாவது ஒரு பொருள் இன்றைக்கி வந்து வாங்கணும் அப்படின்னா வெரி ஈஸி. என்னென்னா நேராக போனோம்னா டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணால் இஎம்ஐயில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. இந்த சேவிங்ஸ் பண்ணுற ஹேபிட் அப்படிங்கிறது எஸ்பெஷலி மிட் ஜென்ரேஷனுக்கு அண்ட் யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து இல்லை. அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து ஸோ அவங்க வந்து சிட்டு மூலமாக சேவிங்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பொருள் வாங்குகிற ஹேபிட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறையா வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு பேங்க்கில் வந்து போய் ஒரு ஃபினான்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நிறையா ஃபார்மாலிட்டிஸ், நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி வேயில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மிஷன். ஸோ நிச்சயமாக வந்து இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு வந்து ஒரு 450 கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 450 கஸ்டமர்ஸ் எங்களுடைய லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக எங்களோட வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்வேஸ் என்னென்னா ரிலேஷன்ஷிப் அண்ட் ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் க்ரோத் அப்படிங்கிறது பெருமையாக நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனியை ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்து மோர் தென் 90% வச்சுருக்கிறது அப்படிங்கிறது ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ண வந்து முடியும். ட்ரஸ்ட் இல்லாமல் வந்து ரிலேஷன்ஷிப்போட ட்ரஸ்ட் வந்து இருக்கணும். இதுதான் எங்களுடைய பலமாக நாங்கள் இது வரைக்கும் வந்து நினச்சிட்டு வந்து இருக்கோம். ஸோ அது வந்து ஃபர்தராகவும் வந்து அது கண்டினியூ வந்து ஆகும். இந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பெனியில் இருக்க ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை பற்றி சொல்லுங்கள். யூனிக்கான விஷயம் அப்படின்னா அது பிஸ்னஸ் பீப்புள் யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்ட்டு. யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸு இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஒரு சிட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 7 days அல்லது 15 days அல்லது 1 month மாதிரி வந்து பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா சிட்டு எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து இமிடியேட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை வந்து எடுத்தோம். அது எந்த டைமில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டைம் வந்து கொரோனா பீரியடில் தான் வந்து அது ஒரு யூஎஸ்பியாக வந்து நாங்கள் வந்து எடுத்தோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். சார், நம்ம பிஸ்னஸில் பற்றின ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ இங்கே ப்ராடக்ட் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 lakhsலேருந்து 1 crore வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து அவங்களுடைய எண்ட் யூசர் என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். ஒருத்தர் வந்து சிட்டு போடுறாங்க அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் வந்து எங்களுக்காக சிட்டு போடுங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. என்ன பர்பஸ்க்காக அவங்க வந்து சிட்டு வந்து போடுறாங்க, அவங்களுடைய தேவைகள் வந்து என்ன, அந்த எண்ட் யூசர் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா புரிய வச்சுட்டு அதே மாதிரி எண்ட் யூசர் இல்லாமல் போட்டால் கூட இந்த சிட்டு இதுக்காக நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களே வந்து கைட் வந்து பண்ணுறோம். அப்படி கைட் பண்ணும்போது என்னென்னா அந்த பர்பஸ் வந்து அவங்களுக்கு வந்து சால்வ் ஆகுது. பிஸ்னஸ்னாலே ஒரு குவாலிட்டினா ஒரு மெயினான விஷயம் சார். அந்த குவாலிட்டியெல்லாம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இங்கே குவாலிட்டி அப்படிங்கிறது பற்றி நான் முதலே சொன்ன மாதிரி ஸோ பணத்தில் வந்து இது குவாலிட்டி
குவாலிட்டியான பணம், இது குவாலிட்டி இல்லாத பணம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் என்னென்னா எல்லாமே வந்து மணியில் நாங்கள் வந்து டீல் பண்ணக்கூடிய விஷயம். குவாலிட்டி அப்படிங்கிறத வந்து டைமிங்கு, வந்து எத்திக்ஸ் வந்து ரொம்ப மற்ற எல்லா தொழிலை விட இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸில், ஏன்னா மணி ரிலேட்டட் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸில் எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து நாங்கள் 100% நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் வந்து சர்வே ஆகி சஸ்டெயின் பண்ணி தென் அடுத்த க்ரோத் நோக்கி நாங்கள் வந்து போயிட்டு வந்துருக்கோம். சார் உங்கள் பிஸ்னஸில் டார்கெட் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க சார், கஸ்டமர்ஸ், அவங்களெல்லாம் யாருங்க சார்? வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், சேமிக்கணும், அடுத்த லெவலுக்கு என் வியாபாரத்தை எடுத்துகிட்டு வந்து போகணும் அப்படிங்கிற இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுடைய டார்கெட் கஸ்டமர் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈசெக் டிவியில் எடிட்டிங், ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடிங், மாடலிங், கேமரா ஹேண்ட்லிங்னு இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணுறது ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் படிக்கிற என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்ம ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் அட்மிஷன் போடுறதுனால ஈசெக் டிவியில் உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓன் ப்ரொடக்ஷனான ட்ரீமிங் ஸ்டூடியோவில் வர ப்ராஜெக்ட்ஸை ரியல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். நம்ம அகாடமியில் புதுசாக 2 ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதை 45 டேஸ்லேயே படிச்சிடலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் விஎஃப்எக்ஸ், இந்த கோர்ஸில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டூலை நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3D மோஷன் கிராஃபிக் ஃபண்டமெண்டல்ஸில் மாயா டூல் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். 3 monthsலேருந்து 1 year வரைக்கும் நிறைய டியூரேஷன்ஸ்ல நம்மள்ட்ட கோர்சஸ் இருக்கு. ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்ல இன்னைக்கே அட்மிஷன் போடுங்க. ASEC ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங். ஃபியூச்சரில் இன்னும் நம்ம பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா வச்சுருப்பீங்களா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட் ஃபண்ட்ஸோட அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு வந்து குறைவாக வந்து இருக்குது. பிகாஸ் என்ன அப்படின்னா எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இஎம்ஐ கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பக்கம் போனால் ஒரு பொருள் வாங்கினோம்னா ரைட் ஒரு 12 மாதம் இஎம்ஐயில் வந்து போட்டுக்கலாம், 15 மாதம் வந்து இஎம்ஐயில் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. பட் அந்த இஎம்ஐ வந்து ஒரு டியூ வந்து தவறுச்சு அப்படின்னா என்ன பீனல் இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க பார்க்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான யங் ஜெனரேஷனுக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணுற ஹேபிட்டை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி அவங்கள நிறையா பேர்த்த நாங்கள் வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் எங்களுடைய இலக்காக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். சார் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன். மேபி நான் காலேஜ் முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 22-23 வயசில் அப்போ தான் பிஸ்னஸ் என்ட்ராகிருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் பழகி இருக்கோம். ஒருத்தர் வந்து கையில் பணம் வந்து இருக்குது. மேபி ஒரு அவள் எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு 20,000-30,000 வந்து வச்சுட்டு தான் வந்து இருப்பார் உங்களுக்கு அந்த டைம்லேயே. மேபி நான் சொல்கிறது வந்து ஒரு 25 years பேக் உங்களுக்கு. இந்த டைமில் வந்து எனக்கு ஒரு தடவை வந்து கை மாற்றா பணம் வந்து தேவைப்படுது. ஒரு 5,000 வந்து தேவைப்பட்டது. பட் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், பணம் இருக்கிறது எனக்கு வந்து தெரியும். அவர்கிட்ட வந்து பணம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். அவர்கிட்ட வந்து நான் பணத்தை வந்து கேட்குறேன். நான் ஒரு 5,000 கைமாத்தான் எனக்கு வந்து வேணும், நீங்கள் கொடுங்க, நான் ஒரு வாரத்தில் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. பட் வந்து பணம் இல்லை அப்படின்ட்டாரு. பட் எனக்கு நிறைய இடத்துல நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகிருக்கும். அதாவது நம்ம ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ அவங்க கையில் பணம் வந்து இருக்கும், பட் நம்ம கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வயசுக்கு உண்டான ஒரு கோபம் எல்லாத்துக்குமே வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எனக்கு ஒரு கோபம் வந்தது. நான் வந்து என்னோட வயசில் மூத்தவர்கிட்ட வந்து நான் இந்த இதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி அவர் கையில் பணம் வந்து வச்சுக்கிட்டே வந்து எனக்கு வந்து கொடுக்கல, வந்து பணத்திமிரு, நார்மலாக அந்த மாதிரி தான் நான் பேசுவேன் உங்களுக்கு. அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்தும் போது வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, செந்தில், பணம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீ வந்து கோவப்படாத, உனக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு உன்னுடைய தகுதியை வந்து வளர்த்திக்கோ அப்படின்னாரு. அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், பணம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோபம் வந்து வருது. அந்த கோபத்தை வந்து தாண்டி அவங்க பணம் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கணும் அப்படின்னு அந்த அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து நான் வந்து வேத வாக்காக வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்து இருக்கேன் உங்களுக்கு. ஒவ்வொரு விஷயம் நமக்கு அதே மாதிரி லைஃப்பில் சேலஞ்சஸ் வரும்போது அந்த அடையிறதுக்கு இன்னும் என்னுடைய தகுதியை எப்படி நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன். பிகாஸ் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் ஒரு எமோஷ்னலான பீப்புளாக நம்ம வந்துருக்கோம். ஏதாவது ஒன்றா டக்குன்னு கோபம் வந்துடுறது, உடனே பேசிடுறது, நம்மளே அறியாமல் வார்த்தையை வந்து வர்றது, இதெல்லாம் இல்லாமல் அதாவது ஆல்வேஸ் ரிசல்ட் ஒன்லி ஸ்பீக் அப்படிங்கிற நிலையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, வாயில் பேசாமல் நம்மளுடைய செயலை நம்ம காமிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுதான் என்னுடைய யங் ஜெனரேஷனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை.
உங்கள் பிஸ்னஸ் பற்றின கன்சிஸ்டன்சி அண்ட் நெட்வொர்க்கிங்லாம் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படி சொல்லுங்கள் சார். பிஸ்னஸில் கன்சிஸ்டன்சி நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறப்ப நெட்வொர்க்கிங் அப்படின்னா இன்றைக்கி ஸோ ஈரோட்டில் நாட் ஓன்லி ஈரோடு இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாகவே பிஎன்ஐ அப்படிங்கிற ஒரு ரெஃபரல் ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் 10 இயர்ஸ் முன்னாடி அந்த பிஎன்ஐயில் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லீடர்ஷிப் ஸ்கில் வந்து அது மூலமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி ஈரோடு ரீஜனில் வந்து சீனியர் டிசி மென்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வந்து இருக்கேன். ஆல்வேஸ் என்னென்னா நெட்வொர்க்கிங் இஸ் நெட்வொர்க் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து போவீங்க. போகும்போது ஸோ இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நீங்கள் அதை ஒரு வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லை ஏதாவது ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. பிகாஸ் என்னென்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும் அப்படிங்கும்போது என்னென்னா இமிடியேட்டாக அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும்போது நமக்கு வந்து அப்டேஷன் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத விட எத்தனை பேர் நமக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க, எத்தனை பேர் நான் ஃபோன் பண்ணால் அவங்க எடுத்து எனக்காக வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து நெட்வொர்க்கு. அதை வந்து ட்ரஸ்டபுளாக வந்து பண்ணுங்க. ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் எப்பவுமே நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ், உங்களுடைய பர்சனல் கரியருக்கும் நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகி இல்லை உங்கள் குழந்தைங்க ஏதோ ஒரு பக்கம் போகணும் அப்படின்னாலும் அது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியா இருந்தால் அவங்கள வந்து ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸில் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? அதாவது என்னென்னா இது பிஸ்னஸில் வந்து இந்த சேலஞ்சஸ் நம்ம முதலே சொன்ன மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து வரும். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து என்னுடைய ஒய்ஃப் அவங்கள வந்து நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு டைமில் வந்து எங்களுக்கும் வந்து ஒரு சேலஞ்சஸ் வந்து இருந்தது. ஸோ 2011 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் வரும்போது 2020-21 வந்து ஒரு அந்த கொரோனா பீரியடில் வந்து ஒரு சேலஞ்சஸ் வந்து இருந்தது. அப்போ வந்து ஆல்வேஸ் என்ன அப்படின்னாங்க, யூ கேன் டூ இட் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி இருந்து யாராவது ஒருத்தர் நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே வந்து சொல்லணும் உங்களுக்கு. ஸோ அந்த சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த பிரெயினில் வந்து ஒழிச்சிட்டே வந்து இருக்கும் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணக்கூடிய இதெல்லாம் என்னன்னா அந்த மோட்டிவேஷன் தான் உங்களுக்குங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து வரும், அதை வந்து நம்ம இன்னர் மோட்டிவேட்டாக எடுக்கணும். அந்த மாதிரி என்னையை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி ஸோ நாமளும் அடுத்த லெவலுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த டஃப் டைமில் வந்து கூட நின்று ஒர்க் பண்ண என்னுடைய ஒய்ஃப் கீதா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து யங் ஜெனரேஷனுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அல்லது உங்களுடைய கரியரில் அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது, நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு வயதான ஒரு அப்பா வந்து படுத்த படுக்கையாக வந்து இருக்கார். தன்னுடைய மகனை வந்து கூப்பிட்டு தம்பி அங்கே பக்கத்தில் ஒரு அந்த பீரோவில் ஒரு வாட்ச் ஒன்று இருக்குது, அந்த வாட்சை நீ எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் பழைய வாட்ச்சு பையன் போய் பார்க்குறான், அந்த பழைய வாட்சை எடுத்துகிட்டு வந்து வரான். எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாட்ட காமிச்சு என்னங்கப்பா செய்யணும் அப்படிங்கிறாப்புல. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, பக்கத்தில் ஒரு வாட்ச் கம்பெனி இருக்கு குட்டி, நீ அங்கே வந்து போய் இந்த வாட்ச் என்ன விலைக்கு போகுதுன்னு நீ கேட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. அந்த பையன் உடனே வந்து அந்த வாட்ச் கடைக்கு வந்து போகிறான். வாட்ச் கடைக்கு போனோடனே வாட்ச் கடைக்காரர் வந்து பார்க்குறாரு. வாட்சை திரும்பி பார்த்து இது ஒரு 100-200 வருஷம் பழைய வாட்ச் ஆட்டு இருக்குது, ஒரு 50 ரூபாய்க்கு போகும் அல்லது அதிகபட்சமாக ஒரு 100 ரூபாய்க்கு வந்து போகும் அப்படிங்கிறாப்புல. உடனே அந்த பையன் திருப்பி அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு அதிகபட்சமாக 100 ரூபாய்க்கு வந்து வாட்சை வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு. உடனே அப்பா சொல்கிறாரு, பக்கத்தில் ஒரு அடகு கடை ஏதாவது இருக்கா பாரு தம்பி, அங்கே போய் நீ என்னென்னு கேட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பையன் வந்து திரும்ப வந்து ஒரு அடகு கடையை வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த அடகு கடைக்கு வந்து போகிறான். அடகு கடைக்காரர் அந்த வாட்சை பார்க்குறாரு. வாட்சை திரும்ப வந்து பார்த்துட்டு வந்து இது ஒரு 200-300 ரூபாய்க்கு போகும் தம்பி அப்படிங்கிறாரு. பையனுக்கு ஒரே சந்தோஷம், ஒரு 100 ரூபாய்க்கு சொன்னாங்க, இன்னைக்கு இப்போ 200-300 ரூபாய்க்கு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா இப்போ வந்து அந்த அடகு கடைக்காரர் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு கேட்குறாரு அப்படிங்கிறாப்புல. இன்னும் அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி ஏதாவது வந்து மியூசியம் இது பக்கத்தில் இருக்கான்னு பாரு, நீ அந்த மியூசியத்தில் போய் இந்த வாட்ச் என்ன விலைக்கு வந்து அவங்க எடுத்துக்குவான்னு கேளு, வித்துறாத என்ன விலைக்கு மட்டும் எடுத்துக்குவாங்கன்னு கேட்டு நீ வா அப்படிங்கிறாப்புல. உடனே அந்த பையன் வந்து அங்கே இருக்க ஒரு மியூசியத்தில் வந்து போய் அந்த வாட்சை வந்து காமிக்கிறாரு. மியூசியத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த வாட்சை வந்து பார்த்துட்டு 200 வருஷத்துக்கு மேலே பழமையான வாட்ச் இந்த வாட்ச் வந்து கொடுத்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு இந்த வாட்சுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி வாட்ச் இப்போ வந்து கிடைக்கிறதில்ல, எங்களுடைய மியூசியத்தில் இதை வைக்கும்போது நிறைய பார்வையாளர் வந்து பார்க்கும்போது இருக்கும், 30 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து இதை கொடுக்குறேன் அப்படின்னு பையனுக்கு பயங்கரம் சந்தோஷம் ஆகிடுச்சு. உடனே திருப்பி அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா இப்போ 30 லட்ச ரூபாய்க்கு இந்த வாட்சை வந்து கேட்குறாங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட வந்து சொல்லும்போது அவங்க அப்பா பையனை பார்த்து சொல்கிறாரு, தம்பி ஒரே வாட்ச் கடைக்கு போகும்போது அதோட மதிப்பு 100-200 ரூபா, இதே அடகு கடைக்கு வந்து போகும்போது அதோட மதிப்பு
200லேருந்து 300 ரூபா. இதே மியூசியத்துக்கு வந்து போகும்போது அந்த வாட்சோட மதிப்பு 30 லட்ச ரூபா. வாட்ச் ஒரே வாட்ச் தான், அந்த இருக்கிற இடத்த பொறுத்து அந்த வேல்யூ வந்து மாறுது. அதே மாதிரி உன்னுடைய லைஃப்பில் உங்களுடைய கேரியரில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார், எந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வந்து போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் இருக்குல்ல, அந்த இடத்த பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக வந்து அமையும் அப்படின்னு அந்த அவங்க அப்பா வந்து அந்த பையன்ட்டை வந்து அறிவுரை சொல்வார். சேம் அதே தான், ஒரே வாட்ச்சு பட் டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து இருக்குது. அதே மாதிரி எஸ் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து போகும்போது நல்ல சர்க்கிள், நல்ல இடம், நல்ல இதுவாக வந்து சூஸ் பண்ணி உங்களுடைய இருக்கிற இடத்த சுற்றி இருக்கிற இடத்த அழகாக வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே நம்மளை அடுத்த லெவலுக்கு வந்து தூக்கி வந்து நம்மளை வந்து விடும். ஸோ இப்போ சார், இப்போ எங்கள் டீம்லேருந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சாரி தான் கேட்கணும். ஏன்னா உங்கள் யாரும் கால் பண்ண கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1 மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி முடியல, நாளைக்கு முடியல, நாளான்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து இருந்தேன் நான். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருந்தது, பட் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். எஸ்பெஷலி காலேஜிலேருந்து இந்த மாதிரியான, நாங்களாம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து இல்லை. ஸோ செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போவே ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புளில் என்ன சேலஞ்சஸ் என்ன இருக்கலாம், எப்படி போகலாம் அப்படிங்கிற அவங்களுடைய அனுபவத்தை கேட்கும்போது அது மூலமாக உங்களுக்கு அது பெனிஃபிட் வந்து ஆகும். ஸோ நீங்கள் கேட்ட விதம், ஸோ இவங்க எல்லாம் ஒர்க் பண்ண விதம், ஸோ பேக் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ண விதம் எல்லாமே வந்து சந்தோஷமாக வந்து இருக்குது. ஸோ நிச்சயமாக உங்களுடைய கேரியரில் அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ இன்றைக்கி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய சேலஞ்சஸ், நிறையா இதெல்லாம் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறையா சொன்னார் பிஸ்னஸ் மேன். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்த எபிசோடு பார்க்குறதுக்கு ஈசெக் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். Get up! Empowering minds, shaping future. E-Road Sengundar Engineering College, Perundurai, E-Road. Counseling code 2707. Admissions open.